கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாத வணக்க மாதத்தின் 21ஆம் நாளுக்கு கடந்து வந்திருக்கிறோம். மரியா வெற்றியின் தாய், வெற்றி தரும் தாய். யோவான் 2ஆம் அதிகாரம் 3:5 ஒரு இக்கட்டான சூழலில் வெற்றியை கொடுக்கிறார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவரிடம் திராட்சை ரசம் இல்லை என்கிறார். பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்கிறார். தோல்வியின் விளிம்பில் வெற்றி. ஒரு திருமண வீட்டு ரசம் தீர்ந்து போவது என்பது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானம், தோல்வி. மரியா பரிந்துரையினுடைய வலிமை. மரியா இயேசுவிடம் ஆணையிடவில்லை, தோல்வியை சொன்னார், தேவையை சொன்னார். நினைக்கணும், அவருடைய ரசம் இல்லை, இது வெறும் தகவல் அல்லது ஒரு தாயின் உருக்கமான வேண்டுதல். அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், இதுதான் வாழ்வு வெற்றிக்கு மரியாதை தரும் சக்சஸ் ஃபார்முலா. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் சொல்வதை செய்தால் போதும் என்கிறார் மரியா. மே மாதம் 21ஆம் தேதி அன்னையுடைய குணநலங்களுடைய வெற்றி பண்புகள் என்ன? கூர்ந்து கவனித்தல். திருமண வீட்டார் சொல்லாமலேயே குறைபாட்டை கண்டறிகிறார். மற்றவர்களை கண்ணீரை அவர்கள் அழுவதற்கு முன்பே துடைப்பவர் மரியா. அன்னை மரியாதை அந்த கூர்ந்து கவனிக்கும் பண்பை நம் இன்னும் ஆழமாக தியானிக்க முடியும். அதாவது கேட்கப்படாத மன்றாட்டு. பொதுவாக நாம் யாரிடமாவது உதவி கேட்கும் போதுதான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் காணா ஒரு திருமண வீட்டார் மரியாதை தேடி வரவில்லை, மரியாவிடம் சொல்லவில்லை. அவளுக்கு அங்கே ரசம் தீர்ந்து போனதே அப்போதுதான் தெரிந்திருக்கும். இந்த முன்னெச்சரிக்கை என்று சொல்லுவோம். மரியா பிரச்சனை வரட்டும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று காத்திருக்கவில்லை. அங்கு ஒரு அவமானம் நிகழப் போகுது என்பதை முன்கூட்டியே உணர்கிறார். உண்மையான அன்பு என்பது மற்றவர்கள் வந்து கேட்கும் வரை காத்திருப்பதல்ல, அவர்களின் தேவையை அவர்களின் கண்களிலேயே வாசிப்பது. மரியா நமக்கு கற்றுத்தருவது தேவைப்படவர்களின் தயக்கத்தை புரிந்து கொள்ளும் உயர் பண்பு. இரண்டாவது, கண்ணீரை தடுக்கும் ஒரு கரமாக இருக்கிறார் அன்னை மரியார். பிரிவெண்டிங் த டியர்ஸ். கண்ணீரை துடைப்பவர் என்பதை விட மரியா கண்ணீர் வராமல் தடுப்பவர் என்பதுதான் இங்கே மிக பொருத்தம். கண்ணீரை துடைப்பது என்பது வேறு, கண்ணீரே வராமல் தடுப்பது என்பது வேறு. யூத கலாச்சாரத்தில் திருமண ரசம் தீர்ந்து போவது அந்த குடும்பத்தின் பரம்பரை கௌரவத்தையே பாதிக்கும் விஷயம். ஆனால் மரியா அங்கே ஒரு குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றினார். இயேசுவை நோக்கி மரியா சொன்ன அவரிடம் திராட்சை ரசம் இல்லை என்கிற அந்த ஒரு வரி உலக வரலாற்றின் முதல் மனு, the petition. அந்த மனுவின் பலனாகத்தான் ஒரு பெரிய தோல்வி வெற்றியாக மாறுகிறது. பார்த்தல் என்பதற்கும் கவனித்தல் என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நிறைய பேர் பார்ப்பதே இல்லை, அப்ப எப்படி கவனிப்பது? திருமண விழாவில் பல 100 பேர் இருந்தார்கள். எல்லாரும் ரசத்தை குடித்தார்கள், உணவை உண்டார்கள். ஆனா மரியா மட்டும் கவனித்தார். மற்றவர்கள் தங்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்த போது மரியா பணிவிடை செய்வதில் கவனமாக இருந்தார். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனால் பாயசம் சரியில்லை, சாம்பார் சரியில்லை, சாம்பார் கசக்குது, பிரியாணி சரியில்லை, உப்பு அதிகமா இருக்கு, உப்பு இல்லை, இந்த குறைகளைத்தான் கண்டுபிடிப்போம். ஆனா மரியா குறைபாட்டை கண்டுபிடித்து விமர்சனம் செய்வதற்கல்ல, அதை நிவர்த்தி செய்வதற்காக. பரிந்துரைக்கும் அன்னையாக கத்தோலிக்க உரைநடைகள் சொல்லப்போன மரியா ஒரு ஆன்மீக தூதர், பாலம். மரியாளின் தேவைகளுக்கு இறைவனின் வல்லமைக்கும் இடையே ஒரு பெரிய பாலமாக நிற்கிறார். நம் அன்றாட வாழ்வில் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ விபத்துக்கள் இருந்தும் அவமானங்கள் இருந்தும் மரியா நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அழுவதற்கு முன்பே அவர் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். இதை என்னுடைய வாழ்விலே நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். மே 21ஆம் நாள் என்று நாம் உணர வேண்டியது, மரியா ஒரு அமைதியான கண்காணிப்பாளர். உங்க வீட்டு அமைதி குறையும் போதோ, உள்ளத்தில் அன்பு வரும்போதோ, வற்றும் போதோ, நீங்கள் சொல்வதற்கு முன்பே அன்னை அதை தெரிந்து கொள்கிறார், கவனமாக இருக்கிறார். அம்மா, என் வாழ்வில் குறைகளை உங்கள் மகளிடம் சொல்லும் என்று நாம் கேட்க தேவையில்லை. நம் அன்னையின் பிள்ளைகளாக வாழ்ந்தாலே போதும். அவர் நமக்காக ரசம் இல்லை என்று இயேசுவிடம் பரிந்து பேசுவார். அந்த பரிந்துரையே வாழ்வின் முதல் வெற்றி. இயேசு சற்று தயக்கம் காட்டினார். மரியா பின்வாங்கவில்லை. ஊழியரிடம் சென்று வேலையை தொடங்க சொல்கிறார். இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் பல நேரங்களில் கடவுளிடம் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது இல்லை, அது இல்லை, எனக்கு அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று ஆர்டர் போடுகிறோம். ஒரு அம்மா தன் மகளிடம் சொன்னாராம், சாமி கிட்ட போய் காணா ஒரு மாதா மாதிரி செபிச்சிட்டு வா. பையன் போய், சாமி எங்க வீட்டுல காபி தூள் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாராம். சாமி கேட்டாரா, உங்க அம்மா எங்கே?
என்ன சொன்னாங்க? பையன், அம்மா Facebookல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மரியா ஸ்டேட்டஸ் போடவில்லை, ஆக்ஷன் எடுத்தார். வெற்றி என்பது அடுத்தவர்களை தோற்கடிப்பதல்ல, அவர்களின் தோல்வியை தடுத்து நிறுத்துவது. மரியா அந்த திருமண வெற்றி கௌரவத்தை காப்பாற்றி வெற்றி தந்தார். அன்னை மரியாவின் காணா ஒரு வெற்றியின் இந்த ஆழமான வாழ்வியல் தத்துவத்தை இன்னும் உயர் வெற்றி, ஹையர் விக்டரி என்று சொல்லலாம். வெற்றிக்கு ஒரு புதிய இலக்கணத்தை கொடுக்கிறார். உலகம் முழு உலகம் சொல்லும் வெற்றி என்பது ஒரு போட்டியில் மற்றவரை வீழ்த்தி நாம் முதலிடம் பிடிப்பது. ஆனா மரியா காட்டும் வெற்றி அன்பின் வெற்றி. அழிவை தடுக்கும் காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து செய்தி வெளியே தெரிந்திருந்தால் அந்த மணமக்கள் வாழ்நாள் முழுவதும் தலை குனிந்திருப்பார்கள். அங்கே மரியா யாரையும் தோற்கடிக்கவில்லை, மாறாக ஒரு குடும்பம் தோற்று போவதை தடுத்து நிறுத்தினார். அங்கே மறைமுக வெற்றி. இந்த அற்புதத்தில் மரியாவின் பெயர் எங்கும் விளம்பரப்படுத்தப்படவில்லை. மணமக்கள் கூட தங்களுக்கு காப்பாற்றியது மரியாதான் என்று அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. அடுத்தவர் விழும்போது கைதட்டுவது உலகியல், அடுத்தவர் விழுதற்கு முன் கரம் நீட்டி தூக்குவது மரியாவின் ஆன்மீகம். இதுவே உண்மையான வெற்றி. கௌரவத்தை காக்கும் வெற்றியின் அன்னை என்று நாம் கூறலாம். மரியா அங்கே ஒரு கௌரவ காப்பாளர், ப்ரொடெக்டர் ஆஃப் ஆனர். குறையை மறைக்கிறார். மரியா திருமண வீட்டு குறையை ஊராக சென்று மைக் செட்டில் காட்டி சொல்லவில்லை. யாரிடமும் சொன்னால் தீர்வு கிடைக்குமோ அவருடைய இயேசுவிடம் மட்டும் ரகசியமாக சொல்லுகிறார். நாம் இருந்தால் ஐயோ அப்படி அவன் இப்படி என்று சொல்லிவிடுவோம். பாவம் என்பது மனிதனின் கௌரவத்தை அழிப்பது. மரியா மீட்பரை உலகிற்கு தந்ததன் மூலம் சாத்தானால் பறிக்கப்பட்ட மனித குலத்தின் இறைசாயல் என்னும் கௌரவத்தை மீண்டும் பெற்றுத் தருகிறார். ஒரு தோல்வியை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய அதிகாரம் தேவையில்லை. ஒரு துளி அன்பு போதும். சரியான நேரத்தில் செய்யும் பரிந்துரை போதும். தண்ணீர் ரசமாக மாறிய வெற்றி. வெற்றி என்பது இருக்கும் நிலையை விட மேலான நிலைக்கு உயர்வது. சாதாரண நிலையிலிருந்து சிறப்புக்கு மாறுவது. தண்ணீர் என்பது தாகத்தை தீர்க்கும், ஆனால் திராட்சை ரசம் மகிழ்ச்சியை தரும். மரியா வெறும் தண்ணீரை மட்டும் தரவில்லை, மிக சிறந்த ரத்த சிவப்பான திராட்சை ரசவை இயேசுவிடம் வந்து பெற்றுத் தருகிறார். நாம் யாருக்காவது உதவி செய்தால் நான் தான் செய்தேன், நான் தான் என்று 10 பேரிடம் சொல்லாவிட்டால் நமக்கு தூக்கம் வராது. ஆனா மரியா அந்த போரை தேடவே இல்லை. திருமண பந்திலிருந்து அதிகார ரசத்தை குடித்துவிட்டு மணமகளை அழைத்து பாராட்டுகிறார். யோவான் 2:10 படிக்கிறோம். மரியா அங்கே ஓரங்கட்டப்பட்டார். மரியாதான் செய்தார் என்று சொல்லவில்லை. ஆனா மரியாவுக்கு தெரியும் அடுத்தவர் பாராட்டுவதுதான் தனது உண்மையான வெற்றி என்று. இன்றைய போட்டி உலகில் மற்றவர் காலை வாரிவிட்டு முன்னேறுவதை வெற்றி என்கிறோம். ஆனா மரியா நமக்கு ஒரு வேறுபாடத்தை கற்றுத்தருகிறார். பரநல பேன அழைக்கிறார். உன் நண்பர் ஒரு தேர்வில் தோற்கப் போகிறார் என்று தெரிந்தால் அவருக்கு தெரியாமல் அவருக்கு பாடம் சொல்லி தந்து அவர் வெற்றி பெற வைப்பதுதான் மரியாவின் வழி. குடும்பங்களில் வெற்றி காண அவர் அழைக்கிறார். கணவன் மனைவி அல்லது பலவீனத்தை ஊருக்கு சொல்லாமல் அதை ரகசியமாக சரி செய்து அவருடைய கௌரவத்தை காப்பாற்றுவது ஒரு மாபெரும் வெற்றி. மே மாதத்து 21ஆம் நாளான இன்று ஒரு சபதம் எடுப்போம். இன்று நான் யாரையாவது ஜெபிக்கப் போகிறேனா, அல்ல யாராவது தோற்று போவதை தடுக்கப் போகிறேனா? அன்னை மரியா கானாவூரில் திருமண வீட்டில் மானத்தை காப்பாற்றியது போல நானும் பிறகு குறைகளை மறைத்து அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். அடுத்தவரின் முகத்தில் நாம் வரவழைக்கும் அந்த புன்னகைதான் அன்னை மரியா நமக்கு தரும் வெற்றியின் திருவிழா. மே மாத வணக்க மாதத்தின் நோக்கம் இதுதான். சாத்தானின் மீதான வெற்றி, தாழ்ச்சியில் வெற்றி, குடும்பங்களில் வெற்றி. மரியா ஒரு வெற்றி வாகை சூடிய மாவீர மங்கை. சிலுவை இடைவெளியில் தோற்றது போல தெரிந்தாலும் உயிர்ப்பில் அவர் வெற்றியை கண்டார். நிறைவாக இவர்களே, மே மாதம் 21ஆம் நாளான இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். என் வாழ்வில் எங்கே குறைபாடு இருக்கிறது, எங்கே திராட்சரசம் தீர்ந்து போகிறது என்று தேடுவோம். மரியாவைப் போல இயேசுவிடம் அந்த தேவையை வைப்போம். அவர் சொல்வதை நாம் செய்ய தொடங்கினால் நம் வாழ்வில் சாதாரண தண்ணீர் சுவையான திராட்சரசமாக மாறும். ஒரு பக்தர் கேட்டாரா, சாமி கானாவூர்ல இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரே, இப்ப ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறார்? சாமி சொன்னாரா, அன்னைக்கு மரியன்னையோடு சிபாரிசு இருந்துச்சு, இப்ப மரியன்னை கிட்ட போகாம நேரா பார்க்கு மதுக்கடைக்கு போறோம், அப்புறம் எப்படி அற்புதம் நடக்கும் என்று. அன்னையின் அந்த வெற்றியின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்கள் என்றும் தங்குவதாக. மரியே வாழ்க.